அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று ராணுவம் 45 நிமிடம் கெடு விதித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இதில் மாணவர்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வங்கதேசத்தினுடைய சட்டம் ஒழுங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருந்தது. இந்த நிலையில் வங்கதேசத்தில் ராணுவம் ஆட்சியை பிடிக்க முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இந்த தகவல்களை உறுதி செய்யக்கூடிய வகையில் வங்கதேசத்தினுடைய ராணுவ தலைமை தளபதி கெடு ஒன்றை விதித்திருக்கிறார். அதாவது தற்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா தனது பதவியை 45 நிமிடங்களில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் கெடு விதித்திருக்கிறார். இந்த நிலையில் ஷேக் ஹசீனா தற்பொழுது நாட்டை விட்டு தப்பி ஓடி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் அவர் இன்று பிற்பகல் 2:35 மணியளவில் அவர் நாட்டை விட்டு இருப்பினும் அவர் எங்கே சென்றார் என்ற விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்தியாவினுடைய மேற்குவங்க மாநிலத்திற்கு அவர் புறப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தப்பி சென்றது அந்த நாட்டினுடைய ராணுவ ஹெலிகாப்டராக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு நாட்டினுடைய ஹெலிகாப்டர் இந்திய நாட்டிற்கு வருகிறது என்றால் அதற்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, முன் அனுமதி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தேவைப்படும். எனவே இந்த தகவலும் ஒரு உறுதி செய்யப்படாத தகவலாக இருக்கிறது. ஆனால் அவர் பாதுகாப்பான இடத்திற்கு தப்பி சென்று இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறார். ஷேக் ஹசீனாவை பொறுத்தவரைக்கும் கடந்த 15 ஆண்டுகளாக அவர் மேற்கு வங்கதேசத்தினுடைய பிரதமராக கடந்த 15 ஆண்டுகளாக இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த தொடர்ச்சியான மாணவர்களினுடைய போராட்டம் என்பது அவரது பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரும் தற்பொழுது வங்கதேசத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் அமைந்திருக்கக்கூடிய பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர்கள் அந்த பிரதமரினுடைய மதியழகன், தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டரில் சென்றதாக ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரம். தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவே தெரிகிறது. 2:35 மணி அளவில் ஹெலிகாப்டர் புறப்பட்டு இருப்பதாகவும் அந்த ஹெலிகாப்டரில் ஷேக் ஹசீனாவுடன் அவரது இளைய சகோதரி ஷேக் ரெகினாவும் இடம்பெற்று இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அந்த ஹெலிகாப்டர் எங்கு சென்றது, அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பாதுகாப்பான இடம் என்பது வங்கதேசத்திலேயே இருக்கிறதா அல்லது அருகில் இருக்கக்கூடிய நாடான இந்தியாவில் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளெல்லாம் எழுப்பியிருக்கின்றன. ஏனென்றால் வங்கதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் வங்கதேசத்திற்கு மிகவும் நட்பு நாடாக இருக்குது இந்தியா தான். பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, மற்ற நாடாக இருந்தாலும் சரி, வங்கதேசத்திற்கு அவ்வளவு நட்பாக இல்லை. இந்தியா மட்டுமே தொடர்ச்சியாக வங்கதேசத்திற்கு ஒரு நட்பு நாடாக இருக்கிறது. வங்கதேசத்தில் யார் ஆட்சி பண்ணாலும் சரி, இந்தியாவில் யார் ஆட்சி பண்ணாலும் சரி, 2 நாடுகளும் இந்த ஒரு நட்புணர்வுடன் தான் பழகி இருக்கிறார்கள். அந்த வகையில் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதே ஆகஸ்ட் மாதம் 1975 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த இந்த ராணுவ ஆட்சி பிடிப்பு நிகழ்ச்சியின் மூலம்தான் வங்கதேசத்தினுடைய திருப்தி என்று அழைக்கப்படுவதும் ஷேக் ஹசீனாவுடைய தந்தையுமான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ராணுவத்தினரால் கொல்லப்பட்டார். அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்திலேயே வைத்து அவர் கொல்லப்பட்டார். மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உறவினர்கள் என பலரும் கொல்லப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு நிலை மீண்டும் முஜிபுர் ரஹ்மானுடைய தற்போதைய உறவினரான ஷேக் ஹசீனாவிற்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அவருடைய தந்தை ராணுவத்தினராலேயே கொல்லப்பட்ட நிலையில் அவர் வங்கதேசத்தினுடைய பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறார், பிரதமராகவும் இருந்திருக்கிறார். அவர் அதே போன்ற கொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அது போன்ற ஒரு சம்பவத்தை தவிர்க்கக்கூடிய வகையிலும் ஷேக் ஹசீனா தற்பொழுது அங்கிருந்து தப்பி சென்று இருக்கிறார் அல்லது வேறு மற்ற எந்த விதமான அசம்பாவித நிகழ்வுகளை தடுப்பதற்கும் அவர் தப்பி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் அவர் போன்ற தகவல்களும் தற்பொழுது வெளிவரவில்லை. அதே வங்கதேசத்தை விட்டு அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் தப்பி சென்றிருக்கக்கூடிய தகவல் மட்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது.